வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். கூடலூர் அரசு பேருந்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் இரவு நேர கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களிலிருந்து வரும் பேருந்துகள் கூடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து மீண்டும் செல்வது வழக்கம். 3 மாநிலங்களை இணைக்கும் கூடலூர் நகரத்தில் 24 மணி நேரமும் காவல்துறை மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். அவ்வாறு புதன்கிழமை இரவு மைசூரிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி சென்ற அரசு பேருந்து கூடலூர் பகுதியில் நிறுத்தத்தில் சுமார் 7:45 மணி அளவில் வந்தடைந்தது. அந்த பேருந்தில் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் லாட்டரி சீட்டுகள் போன்றவை உள்ளனவா என்பதை பயணிகள் எடுத்து வந்த பொருட்களின் சோதனை இட்டனர். லக்கேஜ் வைக்கும் மேல்புற பகுதியில் மறைத்து வைத்திருந்த ஒரு பேக்கில் தடை செய்யப்பட்ட 90க்கும் மேற்பட்ட குட்கா இருப்பதைக் கண்டு யாருடையது என்று விசாரித்தனர். விசாரணையில் யாரும் அந்த பேக் உரிமை கொண்டாடாததால் சோதனை தீவிரப்படுத்தி சந்தேகத்திற்கு இடமளிக்கின்ற வகையில் 3 இளைஞர்கள் பிடித்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் மற்றும் பயணம் செய்த அனைத்து பைகளிலும் சோதனையிட்டனர். ஒரு சிலரின் பைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை குட்கா 1, 2 என்று இருந்தது. அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்து எச்சரித்தனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.